பக்தி பாடல்களுக்கு பக்தி. இந்த கதையை கேட்ட நிலையிலே இந்த பாடலை கேளுங்கள். என்ன பண்ணாலும் பரவாயில்ல, போட்டியில எப்படியாவது ஜெயிச்சு காமிச்சிருன்னு நீங்க சொன்னதுனாலதான் நான் இந்த குறுக்கு வழியில போனேன். ஏய், எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட வராம நியாயமா போட்டியில ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொன்னேனா? என்ன மாட்டி விட்டுட்டியே, முட்டாள் முட்டாள். அத்தை, இந்த போட்டி நியாயமா நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த போட்டியை பேசாம கேன்சல் பண்ணிடுங்க. நீங்கள்லாம் பார்வையாளர்கள். நீங்க சொல்லி நான் போட்டியை கேன்சல் பண்ண முடியாது. வாசுகிக்கு எதிர் போட்டியாளர் பூமி. அந்த பக்கத்துல இருந்து ஏதாவது ஆட்சேபனை வந்தா நான் பரிசீலிப்பேன். அக்கா, ஆட்சேபனை பண்ணுங்கக்கா. பூமி, வாசுகி மூக்க உடைக்க இது ஒரு நல்ல சான்ஸ். பாட்டிக்கும் பாடம் கத்து கொடுத்த மாதிரி ஆயிடும். ஆட்சேபனை பண்ணு. என்ன பூமி, உனக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? தோத்துருவோங்கிற பயம் இருந்தா ஆட்சேபனை பண்ணலாம். பாட்டி, உங்க மானத்தை காப்பாத்த தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். போட்டியில ஜெயிக்க நான் எனக்கு தெரிஞ்ச வழியில போனேன். வாய மூடு வாசுகி. நீ தப்பான வழியில போனது மட்டும் இல்லாம என்ன வேற இதுல கோத்து விடுறியா? பாட்டி, வெளியாளுங்க முன்னாடி நம்ம குடும்பமானும் போக வேண்டாம். வாசுகி என்னைய தடை நீக்கம் செய்ய வேண்டாம். போனா போது, அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. வாசுகி, பாட்டிக்கிட்ட உண்மையை சொல்லு, சரியா? பாத்துக்கலாம். பாட்டி, நான் ஒத்துக்கிறேன். விஜய் கிட்ட 30 லட்சம் ரூபாய் பேரம் பேசினது உண்மைதான். அவளே இப்போ ஒத்துக்கிட்டா. இதுக்கு மேலே நீதிபதி பேசாம இருந்தா அப்புறம் இந்த போட்டியே தப்பாயிடும். ஆமா, வருண் சொல்றதுதான் கரெக்ட். அவசரப்படாதீங்க. 30 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு வாய் வார்த்தையா பேரம் தான் பேசினேன். ஆனா பணத்தை நான் கொடுக்கல. அவ்வளவு பணமோ என்கிட்ட இல்ல. அது ஒரு காரணம் கிடையாது. விஜய போய் சொல்ல தூண்டி விட்டீங்க, அதான் முக்கியம். இந்த பொண்ணு பணத்தை வாங்கிக்கிட்டு பொய் சொல்லிருந்தா இந்த போட்டி என்ன ஆயிருக்கும்? நான் பணத்தாசை காட்டியும் விஜய் ஒத்துக்கல. உண்மையான தாய்ப்பாசம் விலை போகாது. உங்க எல்லாருக்கும் நிரூபிக்கத்தான் நாங்க விலை பேசுற மாதிரி நடிச்சோம். நிஜமா பணம் தர எண்ணம் எங்களுக்கு இல்ல. விஜய் பணத்துக்கு மயங்கல. குழந்தைதான் வேணும்னு நினைச்சா. அதனால அவதான் குழந்தைக்கு உண்மையான அம்மா. இத நிரூபிக்கதான் நாங்க 30 லட்சம் ரூபாய் பேரம் பேசுற மாதிரி நடிச்சோம். சபாஷ், இதுதான் என் ரத்தம். இதுதான் சமயோஜிதம். இதுதான் என் வம்சத்துக்கே உள்ள புத்திசாலித்தனம். என்னங்க, எப்படியோ குண்டக்க மண்டக்க பேசி வாசுகி சமாளிச்சிட்டாங்க. நாங்க கொடுக்கறதா சொன்ன பணத்தை விட தாய்ப்பாசம் தான் முக்கியம்னு விஜய் நிரூபிச்சிட்டா. அதனால விஜய் தான் இந்த குழந்தையோட உண்மையான அம்மா. இதுதான் ஏன் முடிவு. அண்ணி, அப்ப ராஜுகிட்டயும் பணத்தை பேரம் பேசுனீங்களா? நான் என்ன முட்டாளா? விஜய் தான் குழந்தையோட அம்மான்னு நானே புத்திசாலித்தனமா கண்டுபிடிச்சிட்டேன்ல. அதுக்கப்புறம் எதுக்கு ராஜி வரை கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணணும்? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. பூமி, வாசுகி சொல்றது கரெக்ட். அவளை நீ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காத. உன் முடிவை சொல்லு. என் முடிவு அது வந்து இவங்க 2 பேர்ல யாரு உண்மையான அம்மான்னு எனக்கு தெரியல. என்னால கண்டுபிடிக்க முடியல. பூமி, ஐயோ அக்கா.
பூமி, அப்போ இந்த 2 பேர்ல யார் குழந்தையோட அம்மான்னு உன்னால கண்டுபிடிக்க முடியலன்னு தோல்விய ஒத்துக்கிற, அப்படித்தானே? அவசரப்படாதீங்க பாட்டி. 2 பேருமே குழந்தைய பத்தி ஒரே தாய் பாசத்தோட தான் பேசுறாங்க. இதனாலேயே 2 பேருக்குள்ளேயும் தினமும் சண்டை சச்சரவு. இப்படி இருந்தா இந்த மாதிரி சூழல்ல ஒரு குழந்தை வளர்றது அதோட மனநிலையை பாதிக்கும். அதனால நான் குழந்தைகள் நல்ல கமிட்டியில பேசியிருக்கேன். அவங்க ஆபீசர்ஸ் அனுப்புறேன்னு சொல்லிருக்காங்க. உண்மையான அம்மாவை கண்டுபிடிக்கிற வரைக்கும் குழந்தை ராம்ஜி குழந்தைகள் பராமரிப்பு இல்லத்துல தான் வளரணும். அரசாங்கத்தோட ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சு வர எவ்வளோ டைம் ஆகும்னு சொல்ல முடியாது. அது வரைக்கும் இந்த குழந்தை சரியான தாய்ப்பாசம் கிடைக்காம ஏங்கலாம். சரியான கவனிப்பு இல்லாம குழந்தைக்கு உடம்பு முடியாமலும் போகலாம். அம்மாவை மிஸ் பண்றதுனால குழந்தை சாப்பிடாம மெலிஞ்சும் போகலாம். அதனால குழந்தைக்கு உரிமை கொண்டாடுற இவங்க 2 பேருமே அதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். வேற வழியே இல்லை. ஆனா எதுவா இருந்தாலும் சண்டை இல்லாத ஒரு சூழல்ல குழந்தை வளரும். அதுக்கு தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். குழந்தை எந்த அநாத ஆசிரமத்துக்கும் போக கூடாது. என்ன நினைச்சிட்டு இருக்கா இவ மனசுல? குழந்தையோட அம்மா விஜய்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு ஆதாரமா என்கிட்ட குழந்தையோட பர்த் சர்டிபிகேட் இருக்கு. என்னங்க? இதை விட வேற என்ன பெரிய ஆதாரம் வேணும்? இத பாருங்க பாட்டி, குழந்தைய அதோட அம்மா விஜய் கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் தான் ஜெயிச்சேன்னு நீங்க உடனடியா அறிவிக்கணும். நான் இப்ப என்ன தீர்ப்பு சொல்ல போறேன்னா, போதும் நிறுத்துங்கம்மா. உங்க பஞ்சாயத்து தீர்ப்பு வேணாம், ஒண்ணும் வேணாம். ராம்ஜி குழந்தை தான் சொன்னதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேம்மா. அவனை நான் சொந்த கொண்டாடல. தயவு செஞ்சு அவனை ஆசிரமத்துல மட்டும் கொண்டு போய் விட்டுறாதீங்கம்மா. விட்டுறாதீங்கம்மா. அவன் நல்லா இருக்கட்டும். தாய் பாசம் அவனுக்கு கண்டிப்பா கிடைக்கணும். அப்பா அம்மா இல்லாம வளருது அவனை பாதிக்குமா? பாதிக்கும். அவன் எதிர்காலத்தை நாசம் பண்ணிடாதீங்கம்மா, நாசம் பண்ணிடாதீங்க. ஆமா, குழந்தைய பெத்தவன் நான் தான். ஆனா இந்த விஜயும் என் குழந்தை மேல பாசம் வச்சிருக்கா. நான் இந்த போட்டியில இருந்து விலகிக்கிறேன். என் குழந்தைய விஜய் கிட்டயே விட்டுடுங்கம்மா. அவகிட்டயாவது நிம்மதியா வாழ விடுங்க. ராஜி, ராஜி, ராஜி அழாதீங்க ராஜி. ராஜி, ராஜி, ராஜி அழாதீங்க ராஜி. வேணி கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. சரிக்கா. அழாதீங்க ராஜி. சீக்கிரம் வா. தண்ணி கொடு. ராஜி இந்தாங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்க. கொஞ்சம் குடிங்க. ராஜி, ஒன்னும் இல்ல ராஜி.
இதுக்கு மேலேயும் ராஜி தான் குழந்தைக்கு அம்மாங்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஆதாரம் வேணுமா பாட்டி? ராஜியோட தாய் பாசத்தை உங்க எல்லாருக்கும் நிரூபிக்கிறதுக்காக தான் நான் குழந்தைய ஆசிரமத்துல விடலான்னு சொன்னேன். ஒரு தாய் தான் குழந்தை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் செய்வான். தான் குழந்தை இன்னொரு பொண்ணு கிட்ட வளர்ந்தாலும் பரவாயில்ல, ஆனா அனாதையா வளரக்கூடாதுன்னு ஒரு பெத்தவளை தவிர வேற யாரால நினைக்க முடியும்? ஒரு தாய் மட்டும்தான் அப்படி நினைப்பா. எல்லாரும் நல்லா கவனிங்க. ராஜி ஒருத்தனை காதலிச்சு அவனோட வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்க. தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதை நம்பி அவன்கிட்ட தன்னையே ஒப்படைச்சிட்டாங்க. ஆனா அவங்க நம்பின அந்த ஆள் சரியான பொறுக்கி, குடிகாரன். அவன் ராஜியோட நெருக்கமா பழகி அவங்க கர்ப்பமாயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவன் பயந்து அவங்களை விட்டுட்டு ஓடிட்டான். ராஜி ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதுனால அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் கர்ப்பிணியா இருந்த காலகட்டத்துல ராஜியை நல்லா பாத்துக்கிட்டாங்க. அந்த சமயத்துல குழந்தை இல்லாத விஜி ஒரு புரோக்கர் மூலமா ராஜியை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ராஜியை மீட் பண்ணி பணம் கொடுத்து குழந்தைய வாங்கிக்க ஆசைப்பட்டாங்க. பிரசவ செலவு உட்பட எல்லா செலவையும் ஏத்துக்கிறதா சொன்னாங்க. ராஜி மறுபடியும் தற்செயலா தான் காதலனை சந்திச்சாங்க. கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவங்க கிட்ட கெஞ்சினாங்க. ஆனா அவன் ஏத்துக்கல. இன்னொரு பக்கம் விஜயும் புரோக்கரும் குழந்தைய கேட்டு ராஜிய பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சாங்க. தப்பான முறையில பிறந்த குழந்தை, அதை நீ நல்லபடியா வளர்க்க முடியாது, ஊரே உன்னை காரி துப்போன்னு பல விதமா சொல்லி விஜய் ராஜிய பலவீனப்படுத்தினாங்க. கோவிந்தா, உள்ள வாங்க. வேணி, குழந்தை அழுகுது, தூக்கிட்டு போ. சரி பாட்டி. அக்கா இங்க கொடுங்க. இங்க வா தங்கம், இங்க வாங்க. அச்சச்சோ, இங்க பாருங்க, அழாதீங்க. வணக்கங்க. இவர்தான் அந்த புரோக்கர். விஜய்க்கும் அவங்க புருஷனுக்கும் ராஜியோட குழந்தையை வாங்கி கொடுக்க இவர்தான் பேரம் பேசிருக்காரு. அண்ணா, நீங்க தானே இந்த விஷயத்தை டீல் பண்ணீங்க? ஆமாம்மா, நான் தான் டீல் பண்ணேன். சரிம்மா, நீ சொல்றதெல்லாம் நான் நம்புறேன்னே வச்சுக்கோ. ஆனா குழந்தை பர்த் சர்டிபிகேட்ல அம்மா பேர் விஜின்னு இருக்கே, அதுக்கு என்ன சொல்ற? சொல்றேன். உன் குழந்தை எதிர்காலம் நாசம் ஆயிடும்னு விஜய் ராஜிய பயமுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துல புருஷனும் இல்ல, குழந்தைங்களோட எதிர்காலமும் பாதிக்கும், வறுமையில தான் குழந்தை வளரும்னு பயந்த ராஜி விஜய் கிட்ட குழந்தைய ஒப்படைச்சிட்டாங்க. குழந்தை நல்லா இருந்தா போதும்னு முடிவுக்கு வந்த ராஜி, சரி என் குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துடுறேன், அப்பா பேர் இல்லாத குழந்தையா இது வளர வேண்டாம், சர்டிபிகேட்ல கூட அப்பா அம்மான்னு உங்க பேரை போட்டுக்கோங்க, பணம்லாம் எதுவும் வேண்டாம், குழந்தைய நல்லபடியா வளர்த்து ஆளாக்குங்கன்னு சொல்லி விஜய் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இன்னைக்கு இந்த யார் அம்மாங்கிற பிரச்சனை இப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி வந்துச்சுன்னா, குழந்தைய விஜய் கிட்ட கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு நினைவு தெரியற வரைக்கும் குழந்தைக்கு பால் கொடுக்க தன் அனுமதிக்கணும்னு ராஜி கேட்டுக்கிட்டாங்க. விஜயும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் குழந்தை கிட்ட ராஜிக்கு பாசம் அதிகமாயிடுச்சு. குழந்தை கைவிட்டு போயிடுமோங்கிற பயத்துல குழந்தைய பார்க்க ராஜிய விஜய் அனுமதிக்கிறதில்ல. அதான் ராஜி மனசுடைஞ்சு போய் குழந்தைய திரும்ப வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா விஜய் குழந்தைய தர மாட்டேங்கிறாங்க. ஆக ராஜி தான் இந்த குழந்தையோட உண்மையான அம்மா. இதுதான் உண்மை. ஆமாங்க, இதுதான் உண்மை. இது என் குழந்தை மேல சத்தியங்க.
நீங்க சொல்லுங்க விஜி. குழந்தை மேல நிறைய பாசம் வச்சிருக்கீங்க. நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டா குழந்தைய பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லனா நீங்க குழந்தை பக்கத்திலேயே வர முடியாதபடிக்கு நான் கோர்ட் ஆர்டர் வாங்கிடுவேன். ஐயோ, இவனை பார்க்காம என்னால இருக்க முடியாதுங்க. நான் ஒத்துக்கிறேன். இந்த அம்மா சொல்றதுதான் உண்மை. ராஜி தான் குழந்தைய பத்தவ. நான் வளர்க்க ஆசைப்பட்டு தான் இந்த பொய்யெல்லாம் சொல்லிட்டேன். இதெல்லாம் நான் ஒத்துக்கவே முடியாது. எல்லாமே டிராமா. அண்ணி, தயவு செஞ்சு உங்க கதையை நிறுத்துங்க. இது நமக்குள்ள நடக்கிற போட்டி பிரச்சனை இல்ல. ஒரு குழந்தையோட எதிர்காலம், தாய் பாச சம்பந்தப்பட்ட பிரச்சனை அண்ணி. இதுக்குள்ள உங்க ஈகோவை கொண்டு வராதீங்க. விஜயே உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன கஷ்டம்? உங்க சுயநலத்துக்காக ஒரு தாயையும் சேயும் பிரிச்சிங்க. அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். பாட்டி, என் முடிவை நான் சொல்லிட்டேன். உங்க தீர்ப்பு இப்ப என்ன? குழந்தை யார்கிட்ட போகணும்னு இப்பவாச்சும் உங்களால முடிவு பண்ண முடியுமா முடியாதா? எனக்கே சவால் விடுறியா? சவால்லாம் இல்ல பாட்டி. நீங்க தானே பஞ்சாயத்து வச்சீங்க. தீர்ப்பு சொல்லுங்கன்னு கேக்குறேன். அத்தை, உங்க நியாயத்தை இப்ப நிலைநாட்டுங்க. இதுக்கு மேல ரத்தம், குடும்ப உறவு இதெல்லாம் பார்க்காம பாரபட்சம் இல்லாம தீர்ப்பு சொல்லுங்க சித்தி. பாட்டி, அப்படிலாம் பார்க்காதீங்க பாட்டி. இவங்கெல்லாம் வாய் வார்த்தையா சொல்ற எதையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. விஜய் தான் அம்மானு கவர்மெண்ட் சர்டிபிகேட்டே இருக்கு. இத மதிச்சுதான் நீங்க தீர்ப்பு சொல்லணும். இல்லனா நீங்க நீதி தவறிட்டீங்கன்னு நானே சொல்லுவேன். ஆ! நல்லா வேணும். பாட்டி, பேசாத. பூமிகா கிட்ட நீ தோத்து என்ன தலைக்குனிய வச்சுட்ட. தப்பான குதிரைய நம்பி நான் பந்தயம் கட்டிட்டேன். பாட்டி, தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. நான் சொல்றதை கேளுங்க. கோர்ட்ல கூட ஆதாரம் தான் பாட்டி முக்கியம். அனாவசியமான இந்த சென்டிமெண்ட் எல்லாம் இல்ல. வாய மூடு. மூடு போதும். சித்தி, கொஞ்சம் நான் சொல்றது கேளுங்க. யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். என்னோட நீதிக்கே பூமிகா சவால் விட்டுருக்கா. நான் எப்பவுமே நீதி தவற மாட்டேன். இப்ப தீர்ப்பு சொல்றேன். ராஜி தான் குழந்தைய பெத்த அம்மா. இத மனசார சொல்றதுல நான் சந்தோஷப்படுறேன். பார்வதி, என்னங்க? நம்ம மருமக ஜெயிச்சிட்டா. ஆமாங்க, நம்ம நம்பிக்கை வீண் போகல. பூமி மறுபடியும் சாதிச்சு காட்டிட்டா. மாதவா, 100 ஏக்கர் போச்சேடா. என் மனசே ஆறலடா. ஆசையா சம்பாரிச்சத ஆன்லைன்ல தொலைச்சிட்டோன்னு மனசை தேத்திக்கலாம் விடு. ராஜிக்கும் அவ குழந்தைக்கும் நானே ஒரு நல்ல வீடு எடுத்து கொடுத்து அவ புருஷனோட வாழ வைக்கிறேன். அவ குடிகார புருஷனை திருத்தற பொறுப்பை பூமிகா கிட்ட ஒப்படைக்கிறேன். சந்தோஷமா என் கடமையை செய்வேன் பாட்டி. பூமியும் வரணும் என் சார்பா ராஜிக்கு கார்டியனா இருப்பாங்க. விஜயும் அவ புருஷனும் ராஜிய தொந்தரவு பண்ணாம பாதுகாப்பாங்க. அம்மா, என்ன மன்னிச்சுங்க. பெரியவங்க கால விழுங்க. எல்லாத்துக்கும் நன்றிமா. எழுந்துருமா, எழுந்துரு. வேணி, குழந்தைய கொண்டு வா. வரேன் பாட்டி. சுச்சோ, அழாதீங்க. வா. புடிங்க பாட்டி. வா 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 செல்லம், அம்மா கிட்ட போவா. இந்தா அச்சச்சோ, வச்சுக்கம்மா. சரி சரி. இந்தா இந்த செயின். அம்மா பாரு, அம்மா பாரு, அழாத. பத்திரமா பாத்துக்கம்மா. பெரியம்மா, ம்? எங்களை மன்னிச்சிருங்க. குழந்தை மேல இருக்கிற பாசத்தினாலதான் நாங்க இந்த தப்பு பண்ணிட்டோம்.
இனிமே நாங்க ராஜி எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம். அவ குழந்தை அவளையும் நல்லா பாத்துக்கிட்டோம். நீங்க நாங்க கிளம்புங்க. வர்றோம்மா. வரேங்க. வர்றோம்மா. மனோஜ், அத்தை இந்த பொண்ணுக்கு 50,000 ரூபாய் கொடுத்துருப்பா. கண்டிப்பா அத்தை. சரிம்மா, போயிட்டு வா. வரேம்மா. போட்டியோட 3வது ரவுண்ட்ல ஜெயிச்சது பூமிகா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.